ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. முறிவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் படைத்தவங்களா இருக்காங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026க்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிக பெரிய மாற்றங்கள், பொருளாதார தன்னிறைவு, சமுதாயத்தில் அந்தஸ்து, குடும்ப முன்னேற்றம், ஆரோக்கிய மேம்பாடு, கடன் நிவாரணம், சுபகாரியங்கள், தொழில் வளர்ச்சி, திருமண தடைகள் நீங்கிறது, ஆன்மீக பயணம் போன்ற பல்வேறு நன்மைகளை குறித்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. சனி பகவான் கர்ம வினை பயனை அளிப்பாருங்க. நீதிமான் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாருங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இவர் 9 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்காருங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் தேதி முதல் மீனம் ராசிக்குள்ள இவங்க நுழையிறாங்க. இது ரிஷபம் ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கிறதுனால லாப சனியாக ஜோதிட சாஸ்திரம் கூறுது. இது அடுத்த 30 ஆண்டுகால வளர்ச்சிக்கு ஒரு அறுவடை காலமா இருக்கும். சனி பகவான் வலிமை அதிகரிப்பதால பொருளாதார தடைகள் நீங்கும். புதிய முதலீடுகள், பங்கு சந்தை, பூமி லாபம் போன்றவற்றில வருமானம் அதிகரிக்கும். சமூகத்துல புகழ் மரியாதை கிடைக்கும். குடும்பத்துல தந்தையார் வழி உறவுகள்ல முன்னேற்றம் ஏற்படும். மூதாதையர் சொத்து பிரச்சனைகள் சாதகமா மாறுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களின் நிர்வாகத்திறன் வெளிப்படும். மற்றவர்கள் கைவிட்ட வேலைகளை நீங்க செய்து முடிப்பீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். நாள்பட்ட நோய்கள் குணமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாட்டுல கவனம் தேவை. மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தியானம் செய்யறது நல்லதுங்க. பொருளாதார ரீதியாக இருந்த முடக்கங்கள் மாறும். பழைய கடன்களிலிருந்து விடுபட வாய்ப்பு கிடைக்கும். பழைய சொத்தை விற்று புதிய முதலீடுகள் செய்யலாம். தடைபட்ட சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். புதிய வாகனம் அல்லது மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தாருடன் அதிக நேரம் செலவிட முடியுங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும். 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 10ஆம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உயர் பதவி கிடைக்கும். வேலை மாற்ற விரும்பினா நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். வியாபாரத்துல பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா தொழில் விரிவடையும். புதிய கிளைகள் தொடங்கலாம். திருமண தடையால வாடியவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் அமையும். உறவினர்களுடன் இருந்த கசப்புகள் நீங்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாய் இருப்பாங்க. ஆன்மீக பயணங்கள் மன நிம்மதியை தரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, அன்னதானம்,
பசுவுக்கு அகத்திக்கீரை தானம், தியானம், குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைச்சு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்கு அதிக அளவுல நடக்குங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து உங்களை சேர போறாங்க. உங்களுடைய உறவுகள் பலப்பட போகுது. தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் உங்களோட குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணம் பற்றாக்குறையை சந்திக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆனாலும் மகிழ்ச்சியா நீங்க இருக்கணும். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாம நீங்க சமாளிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள்ல தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நீங்க நம்ப கூடாதுங்க. உங்ககிட்ட யார் என்ன பேசினாலும் அவங்க பேசக்கூடிய விஷயம் உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து தான் நீங்க செயல்படணும். அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. எனக்கு திருமணம் ஆயிருச்சு, 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைத்தே தீருங்க. நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர போகுதுங்க. உத்தியோகத்துல ஏற்றம் உண்டாக போகுதுங்க. மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க மாற போறீங்க. தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்க போகுதுங்க. மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீர போகுதுங்க. பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ எதிர்பார்ப்பாங்க. பிராண்டட் பொருட்களை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில மற்றவர்களின் உதவி தேவைப்படும் போது எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற நபர்களா இருப்பதில்லைங்க. ஒரு சிலர் மட்டுமே இவங்களுக்கு சாதகமா இருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் இவங்களுக்கு பாதகமா இருக்காங்க.
எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.